அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நாசால அதோடைய உபநிறுவனத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான நியூஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னென்னா, சூரியனுடைய வடதுருவ பக்கத்தில் 55 டிகிரியில் சூரியன் வெடித்து சில பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய விளைவு பூமிக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே சோலார் சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய புயலானது 11 ஆண்டு சைக்கிள் நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். கடந்த 2012 வந்துச்சு. அடுத்து 2023 வரணும். அந்த சைக்கிள் படி 11 வருஷ சைக்கிள் படி. இப்போது இந்த வெடிப்புக்கும் சோலார் சுனாமி ஏற்கனவே நடைபெற வேண்டிய அந்த சைக்கிளில் இருக்கிறதுனால இந்த சூரிய பாதிப்புகள் மிக மோசமாக இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போது பல நாடுகளில் காணப்பட தொடங்கிருச்சு. சோலார் சுனாமியினுடைய தாக்கத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவில் சூரிய வெப்பம் அதிக அளவில் தாக்க தொடங்கி இருக்குது. இப்போ நிறைய நாடுகள் அதை உணரத் தொடங்கிட்டாங்க. இந்த சோலார் சுனாமி பிற்காலங்களிலே மிக மோசமான விளைவுகளை பூமியில் ஏற்படுத்தும். சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்படும், அப்புறம் பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வெடிக்கும், இருளிலே மூழ்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு முன்னடையாளம் தான் இந்த சோலார் சுனாமிக்கான காரியங்கள். இப்போ அதுக்கான எல்லாமே நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. இந்த வருஷத்தில் இந்த பாதிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அதனுடைய முன்னெடுப்பு காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சோலார் சுனாமியும் குளோபல் வார்மிங்கும் சேர்ந்து தான் கடைசி நாட்களில் 2 பேதுரு 3:10 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்க தொடங்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள். கடந்த ஒரு 20-30 ஆண்டு காலமாக பூமியானது இப்படிப்பட்டதான பேரழிவுகளை சந்தித்து கொண்டே இருக்குது. 2004 சுனாமியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பூகம்பங்களும் சுனாமிகளும், அடுத்த பஞ்சம், கொள்ளை நோய் ஒவ்வொன்றா வருது. அடுத்து ஆண்டவர் சொன்னது. ஆனால் இது கடைசி காலம் கிடையாது, அது அப்படிலாம் கிடையாது, இதுவும் கடந்து போகும்ன்றாங்க. ஆனால் இதை விட பெருசாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதுக்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாம் அடுத்த காரியம்